அல்லாஹ் இந்த தாய தந்தைய பத்தி பெற்றோர்களை பத்தி என்ன சொல்றேன்? உங்களுக்கு நிறைய தெரியுமா இருக்கும், நிறைய பயான்கள்ல கேட்டிருப்பீங்க. 6வது அத்தியாயம் சூரா அன்ஆம், சரி, 151வது வசனம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ. ஒரு முஃமினான முஸ்லிமான ஒருத்தர், அவர் எப்படி முஃமின் என்று நாங்க முடிவெடுக்கிறது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காட்டி, இணை கற்பிக்காட்டி, ஷிர்க் செய்யாட்டி. இறைவனுக்கு ஷிர்க் செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஷிர்க் செய்யாதீங்க, அதாவது இறைவனுக்கு கட்டுப்படுங்க. சொல்லிட்டு அடுத்த வெரி நெக்ஸ்ட் அடுத்ததே வபில் வாலிதைனி இஹ்சானா, வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்க, பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்துங்க. இது ஒரு குர்ஆன் வசனம். இப்ப 17வது அத்தியாயம் அடுத்தது சூரா அல் இஸ்ரா, சரியா? 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த அல்லாஹ் சொல்ற ஸ்டைல கொஞ்சம் பாருங்க. பொதுவா சும்மா அப்படியே பயான் மாதிரி இதை நினைக்காம அல்லாஹ் ஒரு ஸ்டைல்ல இதை சொல்றான். என்ன ஸ்டைல்? ஆல்ரெடி அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்க்கு இணை வைக்காதீங்க, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நாங்க கட்டளை இட்டிருக்கிறோம், கட்டளை ஆர்டர் போட்டிருக்கிறோம், சரியா? என்ன ஆர்டர்? அல்லாஹ் ஆர்டர் போட்டிருக்கிறான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. சொல்லி முடிக்கல அடுத்தது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோட நல்லா நடந்துக்கோங்க, தாய் தந்தைய நேசிங்க, அரவணைங்க, அவர்களை நல்ல முறையில் நடத்துங்க. இப்ப பாருங்க, இது மாதிரி குர்ஆன்ல ஒன்றல்ல ரெண்டல்ல பல இடங்கள்ல எது முக்கியமோ அதைத்தான் திரும்ப 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 அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். அதே மாதிரி ஒரு ஆக முக்கியமான விஷயம் தான் இந்த விஷயம். திரும்ப 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 ஒரே மாதிரி வசனம் பல இடங்கள்ல, ஒரே மாதிரி வசனம் தான் பல இடங்கள்ல. சரி, அல்லாஹ் என்ன சொல்றான்? பெற்றோரோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அவங்கள நேசிங்க, அவங்களோட பண்பாக அழகாக நடந்துக்கோங்க. இப்ப எப்படி நல்லா நடக்கிறது, எப்படி பண்பா நடக்கிறது, அதையும் நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ், சரியா? இப்ப முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான் என்றதை பார்த்துட்டு சாப்டருக்குள்ள வரும். இப்ப அடுத்தது 31வது அத்தியாயம் சூரா லுக்மான், 14வது வசனம், 14வது வசனம். அல்லாஹ் சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, நாம் மனிதனுக்கு வசியத்து செஞ்சிருக்கிறோம், நல்லுபதேசம் செஞ்சிருக்கிறோம் பெற்றோர்களுடைய விஷயத்துல. ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், மனிதனுக்கு நாங்க நல்லுபதேசம் செஞ்சிருக்கிறோம் பெற்றோருடைய விஷயத்துல. ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அந்த உம்மா தாய் இருக்கிறாவே, உம்முஹு அந்த தாய், அவனை சுமந்தால், வயித்துல கருவுல புள்ளைய சுமக்கிறா, வஹ்னன் அலா வஹ்ன். சுப்ஹானல்லாஹ், நீங்க அரபு படிச்சு பார்த்தா விளங்கும். வஹ்னன் அலா வஹ்ன் என்றதுக்கு நேரடியா எனக்கு தமிழால டிரான்ஸ்லேஷன் செய்யல, அவ்வளவு அர்த்தங்கள் உள்ள ஒரு வார்த்தை. சொல்லணுமாக இருந்தால் ரொம்ப பலவீனத்துக்கு மேல், ரொம்ப கஷ்டத்துக்கு மேல், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தாய் அந்த குழந்தைய கருவுல சுமந்தா அப்படின்னு அல்லாஹ் சொல்ற. இப்ப அல்லாஹ் ஷிர்க் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது தாய் தந்தைய பத்தி பேசுறான். இது மாதிரி பல இடங்கள்ல பேசுறான், ஷிர்க் செய்யாதீங்க,
அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, தாய் தந்தையை நேசிங்க, உபகாரம் செய்வீங்கடா. என்ன அர்த்தம் என்றா, வணங்குகிற விஷயத்தை தவிர, வணக்கம் என்ற ஒன்றை தவிர, வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, வணங்குறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், சுஜூது செய்யறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இதை தவிர மற்ற அத்தனையும் நீங்க பெற்றோருக்கு செய்யணும், உங்களால முடிஞ்ச அத்தனையும். உண்மையா இதுதான் அர்த்தம். வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு, அதனாலதான் அல்லாஹ் இறைவன் முன்னிலையில அதுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துல வாழ்ற உறவுகள்ல நீங்க நேசிக்க வேண்டிய முதல் தரத்துல உள்ள உறவுகள் பெற்றோர்கள். நான் சொல்லல, ரப்பு சொல்றார். இறை கட்டளை இது. வக்கல்லா ரப்புக்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, ரப்பினுடைய கட்டளை. ஆனா நாங்க 8 வயசு பிள்ளைகிட்ட கேட்டா, ஈக்கிறதுல நம்பர் 1 நீங்க யாரோட இரக்கம், ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க, உலகத்துல ஈக்கிற அத்தனை பேர்லயும் நீங்க யாரோட உயிர் உள்ள உசுரோட வாழ்றாக்கல்ல யாரோட இரக்கம்? 7 வயசு 8 வயசு புள்ள, 5 வயசு புள்ள என்ன சொல்லும்? உம்மா, ரெண்டாவது வாப்பா, நானா, தாத்தா, அப்புறம் ஃபேமிலி ஆக்கள், ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வருவாங்க. இது 7 வயசுல உள்ள ஒருத்தட்ட கேட்கிற நேரம் உம்மான்னு சொன்னது டவுட்டே இல்லாம, 14 வயசுல 15 வயசுல உள்ள ஒருத்தனுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், சில வேளை அவர் யாருடையாவது ஒரு பொம்பளை புள்ளைட வலையில மாட்டி இருந்தா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், மாட்டி இருந்தா, சிக்கி இருந்தா, நம்பர் 1 என்று உம்மாவை போடுறதுக்கு தயங்குவார். உம்மாவா அவவா, விளங்கிச்சா? சரி, ஏன் இந்த வயசுல உள்ள, அதனால தான் இந்த வயசுல உள்ளவங்களுக்கு திரும்ப 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 இந்த தலைப்பு தரப்படுது, திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த விஷயம் பேசப்படுது. சரியா?